Cynthia from Gateson 2024. ஸோ இப்போ டிபிஎம்எஸோட லேர்னிங் சார்ட் பார்க்கலாம். ஸோ டிபிஎம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, மேனேஜ் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறது தான் டேட்டாபேஸ். டிபிஎம்எஸ் அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகேவா? இட் ஸ்டோர்ஸ் த டேட்டா அண்ட் அலோவ்ஸ் unauthorized users to manipulate and modify the data. அதாவது ஸ்டோர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம அதில் வந்துட்டு அப்டேட் பண்ணலாம், மேனேஜ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இட் அலோவ்ஸ் unauthorized users to manipulate and modify the data. ஒரு டேட்டா வந்து நம்ம மேனிப்புலேட்னா என்ன, மற்ற டிவைஸஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். சார்லஸ் பேட்ச்மேன் அவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா டிபிஎம்எஸ் வந்து இன்வென்ட் பண்ணாங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இன்டகிரேட்டட் டேட்டா ஸ்டோரேஜ்னு தான் நேம் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் தான் டிபிஎம்எஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து இன்டர்ஃபேஸ் பிட்வீன் டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் அண்ட் என்டர்பிரைஸ் கிளாஸ் சிஸ்டம் ரெண்டுக்கும் உள்ள இன்டர்ஃபேஸை தான் டிபிஎம்எஸ்ன்னு சொன்னாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெட்வொர்க் மாடல்லாம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணாங்கன்னா கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் தான் பண்ணாங்க. அடுத்தது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் ஃபார் மெயின்டைனிங் செவரல் வெர்ஷன் ஆஃப் சேம் என்டிட்டி. ஒரே என்டிட்டி சேம் என்டிட்டி தான், ஆனால் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. டைப்ஸ் ஆஃப் டேட்டா கேன் பி ஸ்டோர்ட் இந்த டேட்டாபேஸ். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னா இமேஜ் ஸ்டோர் பண்ணலாம், டெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணலாம், ஆடியோ வீடியோ ஃபைல் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம எல்லாமே வந்து எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா டேபிள் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் இது வந்து சென்ட்ரலைஸ்டு, டிஸ்ட்ரிபியூட்டட், ரிலேஷனல், NoSQL, க்ளவுடு, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், ஹைராரிக்கல், நெட்வொர்க், இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஓகேவா? ஃபீச்சர்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் என்னன்னா டூப்ளிகேஷனை ரெடியூஸ் பண்ணும், ரிடண்டன்சி ஆஃப் டேட்டா, மினிமம் டூப்ளிகேஷன் அண்ட் ரிடண்டன்சி ஆஃப் டேட்டா. ரிடண்டன்சினா என்னன்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் டேட்டா. ஓகேவா? இப்போ வந்து ரிடண்டன்சி இருக்கனால டேட்டா வந்து நமக்கு இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி, ரொம்ப நல்ல செக்யூரிட்டி வந்து இது ப்ரொவைட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆசிட் ப்ராப்பர்ட்டியும் இது சப்போர்ட் பண்ணும். ஆசிட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா அட்டாமிசிட்டி, கன்சிஸ்டன்சி, ஐசோலேஷன், டியூரபிலிட்டி, இதுதான் ஆசிட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இந்த டிரான்சாக்ஷன் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில் இது பார்ப்போம். இதில் கூட இந்த ஆசிட் ப்ராப்பர்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, டேட்டா மேனேஜர், டேட்டா, அதுக்கப்புறம் டேட்டா லாங்குவேஜஸ். ஹார்ட்வேர் அப்படின்னா இதுக்கு வந்து ஹார்ட்வேர் என்ன ஹார்ட்வேர் இருக்குன்னா ஹை ஸ்பீடாக இருக்கணும், லார்ஜ் கெப்பாசிட்டி டிஸ்க், நிறைய டேபிள்ஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால லார்ஜ் கெப்பாசிட்டி ஆஃப் டிஸ்க் இருக்கும். அடுத்தது சாஃப்ட்வேர், யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அப்புறம் டேட்டா மேனேஜர் எதுக்குன்னா இந்த டேட்டாபேஸ் நம்ம கொடுக்குற டேபிள், சேவ் பண்ணுற டேபிள்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா மேனேஜர் வேணும். அது மட்டும் இல்லாமல் இதில் டேட்டான்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான், டேட்டாபேஸில் இருக்கிற கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டேட்டான்னு சொல்லுவோம். இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎல், டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ், மேனிப்புலேஷன் லாங்குவேஜ், டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ், அப்புறம் டிஏஎல், இந்த லாங்குவேஜஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது மெட்டா டேட்டான்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை சொல்கிறது தான் மெட்டா டேட்டா. அந்த டேட்டாவோட கம்ப்ளீட் டிஸ்கிரிப்ஷனை வந்து நமக்கு கொடுக்கும். இதனால நம்ம வந்து ஈஸியாக அந்த டேட்டா பற்றி நம்ம ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது மெட்டா டேட்டா. அடுத்தது RDBMS அப்படின்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் டியூபிள்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு டேட்டாபேஸில் ஒரு டேட்டா வந்து எப்படி இன்னொன்று கூட ரிலேட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து காமிக்கிறது டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீஸ், இதில் வந்து 3 கீஸ் இருக்குது: ஃபாரின் கீ, சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ. இது இல்லாமல் ப்ரைமரி கீ இருக்குது. ப்ரைமரி கீ தான் நம்ம அதை வச்சு தான் நம்ம வேலிடேட்டே பண்ணுவோம். ஃபாரின் கீன்றது வந்துன்னா ரெண்டு ரிலேஷன்ஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. அதாவது ஒரு 2 டேபிள் இருக்குது அப்படின்னா ஒரு டேபிள் நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணி கொடுக்குற கீ தான் என்னது ஃபாரின் கீ. சூப்பர் கீ வந்து சூப்பர் செட் ஆஃப் ஆல் த கீஸ் இன் த ரிலேஷன், எல்லா கீஸோட சூப்பர் செட் தான் சூப்பர் கீ. இதில் வந்து 1 or more attributes இருக்கலாம். அடுத்தது கேண்டிடேட் கீ, ஒரு டியூப்பில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுற கீ தான் என்னது கேண்டிடேட் கீ. அப்புறம் ரிமூவ் கமாண்ட்ஸ், என்னெல்லாம்
ரிமூவ் கமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா delete, drop, purge. delete கமாண்ட் எதுக்குன்னா ஒரு எக்ஸிஸ்டிங் ரெக்கார்டு டேபிளில் இருக்கிற ஒரு ரெக்கார்டை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக delete யூஸ் பண்ணணும். ட்ராப்னா இந்த ஹோல் ஸ்ட்ரக்சரையும் நம்ம வந்து ட்ராப் பண்ணணும். பர்ஜ் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை delete பண்ணிடும், அதுக்கப்புறம் எப்போவுமே அதை ரெக்கவர் பண்ண முடியாத அளவுக்கு அது வந்து delete பண்ணுறது தான் என்ன கமாண்ட்னா பர்ஜ் கமாண்ட். அடுத்தது ப்ரொசீஜரல் நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னா ரிலேஷனல் அல்ஜிப்ரா தான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இது வந்து டேக்ஸ் இன்புட் இந்த ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன், அவுட்புட்டும் வந்து ரிலேஷனாகவே ஜென்ரேட் பண்ணும். அதுதான் ப்ரொசீஜர். நான் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ் அப்படின்னா இது வந்து ரெண்டு இருக்குது, டொமைன் ரிலேஷன் கேல்குலஸும் டியூபிள் ரிலேஷன் கேல்குலஸ் ரெண்டு இருக்குது. இது வந்து ஸ்பெசிஃபைஸ் த நீடட் இன்ஃபர்மேஷன் பட் டஸ் நாட் ப்ரொவைட் த டீடைல் ஸ்ட்ராட்டஜி. எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை மட்டும் ப்ரொவைட் பண்ணுமே தவிர டீட்டெயிலாக எல்லாமே சொல்லாது. ஓகேவா. அடுத்தது ஜாயின் வந்து நம்ம டிஆர்பியில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாயின் கான்செப்ட் வந்து நிறைய கொஷின் பேப்பரில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது இது வந்து வந்திருக்கு. ஓகேவா. ஸோ இந்த ஜாயினில் வந்து நமக்கு 4 ஜாயின் இருக்குது. லெஃப்ட் அவுட்டர் ஜாயின், இன்னர் ஜாயின், நேச்சுரல் ஜாயின், ரைட் அவுட்டர் ஜாயின். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் ஜாயின். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் அப்படின்னா என்னன்னா ரிட்டர்ன்ஸ் ஆல் த ரோஸ் ஃப்ரம் த டேபிள் தட் இஸ் ஆன் த லெஃப்ட் சைடு. ஓகேவா. லெஃப்ட் சைடில் இருக்கிற எல்லா ரோஸையும் ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் மேட்சிங் ரோஸ் அந்த ரைட் சைடு ஆஃப் த அதுக்கு மேட்ச் ஆகிற ரைட் சைடில் இருக்கிற ரோஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். இட் இஸ் யூஸ் டு ரீடைன் த அன்மேட்ச்ட் ரோஸ் ஆஃப் ரிலேஷன் வென் தே ஜாயின்ட். ஓகேவா. அன்மேட்ச்ட் ரோஸை வந்துட்டு ரீடைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்த இன்னர் ஜாயின்றது வந்து ரிட்டர்ன்ஸ் ஆல் ரோஸ் வென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் மேட்ச். 2 மேட்ச்லேயும் ஏதாவது ஒன்று என்னது மேட்ச் ஆச்சுன்னா அந்த ரோஸை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இட் டசன்ட் ப்ரிசர்வ் நான் மேட்ச் டூப்பிள்ஸ். ஓகேவா. நான் மேட்ச் டூப்பிள்ஸ் வந்து நான் மேட்ச் டேட்டாஸை வந்து நமக்கு வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்காது. அடுத்த நேச்சுரல் ஜாயின் அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் அ காமன் காலம் ஃப்ரம் த டேபிள் பீங் ஜாயின்ட். ரெண்டுலேயும் காமனாக எது இருக்கோ அந்த காலம்ஸ் எல்லாம் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ரைட் அவுட்டர் ஜாயின்னா லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் மாதிரி தான், ஆனால் ரைட் அவுட்டர் ஜாயின்னா நமக்கு ரைட் சைடில் இருக்கிற ரோஸு லெஃப்ட் சைடில் இருக்கிறத மேட்ச் ஆகிறதையும் நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா.